வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதற்கான ஆன்சர் ஜனவரி 9, 2026. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு தொடங்குறாங்க. இதற்கான தொடக்க விழா திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற போகுது. இந்த திட்டத்தில் 50,000 தன்னார்வலர்கள் இடம்பெறுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் போய் அந்த குடும்பத்துடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டு அதை பதிவு பண்ணிப்பாங்க. இதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கனவு அட்டையும் வழங்க போகிறாங்க. மாவட்ட வாரியாக ஒரு மாதம் இந்த மாதிரி தகவல்கள் பெறப்படும். 2030ஆவது ஆண்டை இலக்காக வைத்து இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றதுக்கு அரசு முயற்சி பண்ணுவாங்க. இந்த தகவலை நமக்கு தெரிவித்தவர் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இதன் மூலமாக 91 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு வாழ் தமிழர்களுடைய கருத்துக்களும் பெறப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமாக உருவாக்கப்பட உள்ள கேஇ பன்யூர் மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். இப்போ இந்தியாவிலேயே முதல் முறையாக உயிரி மகிழ்ச்சி மாவட்டம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை உருவாக்க போகிறாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் கேஇ பன்யூர் மாவட்டம் தான் அந்த மாதிரி அறிவிக்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற பல்லுயிரை பாதுகாத்து, அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாத்து, அதன் மூலமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு வாழ்க்கையை மேம்பட வைக்கிறது தான் உயிரி மகிழ்ச்சி, பயோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. இது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய கனவு. இதை எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை மேற்கொள்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான புதிய பாட புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இலவச டெலிவரி இதை பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் தகவல்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, கடல் நீரை குடிநீராக மாற்றும் சொதேஸ் என்ற கருவியை உருவாக்கிய நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. இப்போ டிஆர்டிஓ பார்த்திங்கன்னா சொதேஸ் அப்படிங்கிற ஒரு கருவியை உருவாக்கியிருக்காங்க. சொதேஸுடைய விரிவாக்கம் சி வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். டிஆர்டிஓடைய ஜோத்பூர் பாதுகாப்பு ஆய்வகம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போது உப்பு நீர்நிலைகள் இருக்குல்ல, அந்த இடங்களில் பணியாற்ற இராணுவ வீரர்களுக்காக இதை வடிவமைத்திருக்காங்க. இதை ஒரு வீரரே இயக்க முடியும், அவரால் கை வச்சு இயக்க முடியும். அதன் மூலமாக 10லேருந்து 12 பேருக்கு தேவையான குடிநீரை சுத்திகரிக்க முடியும். இது உப்புத்தன்மையை 35,000 மில்லிகிராம் பெர் லிட்டர் டிடிஎஸ் அளவிலிருந்து குடிநீர் அளவுக்கு அதை குறைக்கும். 500 மில்லிகிராம் பெர் லிட்டர் அந்த அளவுக்கு இதை குறைக்கும். அடுத்தது, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புழல். இந்த புழல் அப்படின்றது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. அங்கே பொப்பிலி ராஜா அரசு மேல்நிலைப்பள்ளியில் இதை திறந்திருக்காங்க. 20 மாவட்டங்களில் 20 இந்த மாதிரிப்பட்ட பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. ஒவ்வொரு பூங்காக்கும் தலா 13 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதற்காக மொத்தமாக 2.6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. இது சாதாரண பூங்காவாக இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக பார்த்தல், கேட்டல், தொடுதல் மற்றும் சமநிலை இந்த உணர்திறன்களை எல்லாம் தூண்டுற மாதிரிப்பட்ட பூங்காவாக இருக்கும். அடுத்தது, எங்குள்ள திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் மதுரை. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மலை பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இருக்குது. அங்கே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுடைய 2 நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர் உத்தரவிட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2025 டிசம்பர் 3ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தூணில் கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். இந்த உத்தரவை கோயில் நிர்வாகம் நிறைவேற்றலை. மாவட்ட நிர்வாகம் கூட பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த தூண் இருக்கிற இடம் வந்து இஸ்லாமியர்களுடைய தர்கா நிர்வாகத்திற்கு உட்பட்டது. இங்கே தீபம் ஏற்றணும்னா பொது அமைதி சீர்குலையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதை இப்போ விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு தான் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தமிழகத்தில் 2025 ஆண்டில் மூளைச்சாவு அடைந்த எத்தனை பேரின் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன? இதற்கான ஆன்சர் 266. மொத்தமாக போன ஆண்டு 266 பேர்கிட்ட இருந்து 1476 உறுப்புகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி நிறைய பேருக்கு மாற்றி பொருத்தி மறுவாழ்வு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2003 ஏப்ரல் 1. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்க்கும்போது 2004 ஏப்ரல் 1 அப்படின்னு நான் தவறுதலாக சொல்லியிருந்தேன். அது மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அன்னைக்குள்ள தினமணி நியூஸ் பேப்பர்லேயே அவங்க 2004 அப்படின்னு தவறுதலாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இப்போ நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது 2003 ஏப்ரல் 1க்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கிலீஷில் டேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். இது 2003 ஆண்டு ஏப்ரல் 1 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கானது. இப்போது இந்த திட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய சேலரிலேருந்து 10% வந்து பிடிப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகுவாங்கள்ல, அந்த டைமில் பணிக்கொடை லம்பாக ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் அது 25 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி மாத ஓய்வூதியம் கொடுப்பாங்க. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய கடைசி மாத ஊதியத்தில் 50% இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா கடைசியாக ரிட்டையர் ஆகிற டைமில் வாங்கிட்டு இருக்காருன்னு அப்படின்னா, அவர் வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து 50,000 வந்து மாதம் வந்துகிட்டே இருக்கும். குடும்ப ஓய்வூதியம் வந்து அவருடைய ஓய்வூதியத்தில் 60% கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அவர் வந்து இறந்துட்டார்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அவர் 50,000 ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த 50,000ல் 60%, அதாவது 30,000, அது வந்து மாதம் அவங்க குடும்பத்திற்கு ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. அடுத்தது, இந்திய செம்மொழிகளில் 55 நூல்களை தற்போது வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தர்மேந்திர பிரதான். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மொழி உட்பட இந்திய செம்மொழிகளில் 55 நூல்களை வெளியிட்டிருக்காங்க. சைகை மொழியில் 45 பாக திருக்குறள் விளக்க உரையுமே வெளியிட்டிருக்காங்க. டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் இதை வெளியிட்டிருக்காங்க. மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் இதை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்ட சிலப்பதிகாரம், மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட புறநானூறு, 10 பாட்டு, 4 கடிகை, இந்த மாதிரிப்பட்ட நூல்களையுமே வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் எங்கே அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜனில் இயங்குகிற ரயில் வந்து ஹரியானாவில் தான் அறிமுகம் பண்ண போகிறாங்க. இந்த மாதத்திலே விரைவிலே அறிமுகம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹரியானாவில் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து சோனிபட் ரயில் நிலையம் வரைக்கும் இதை இயக்க போகிறாங்க. இந்த ரயிலுக்கு ஹைட்ரஜன் எரிபொருள் தேவைப்படும்ல, அதற்காக ஜிந்த் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் ஆலையுமே அமைத்திருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ரயில்னால என்ன ஒரு பயன் அப்படின்னா, கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இந்த ஹைட்ரஜன் ரயில் வந்து இருக்கும். அடுத்தது, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டம் எப்போது தொடங்குகிறது? இதற்கான ஆன்சர் 2026 ஏப்ரல் 1. வர ஏப்ரல் 1 பார்த்திங்க அப்படின்னா 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய முதல் கட்டம் வந்து தொடங்குறாங்க. இப்போது பண்ணுறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுவே சுதந்திரத்திற்கு பின் எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ இதில் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா வீடுகள் கணக்கெடுப்பு பண்ண போகிறாங்க. அது ஏப்ரல் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் இதற்கான பணிகள் வந்து நடைபெறும். அப்புறம் 2வது கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும். அப்போ தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த போகிறாங்க. மொத்தமாக இந்த பணிகளுக்காக 30 லட்சம் பணியாளர்கள் வந்து பணிபுரிவாங்க. அடுத்தது, தற்போது உலக வங்கி எந்த மாநகர போக்குவரத்து கழகத்தை பாராட்டியது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை உலக வங்கி பாராட்டியிருக்காங்க. என்ன காரணம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நிலையான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து சேவையை வந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஒன் செயலி மூலமாக டிக்கெட் எல்லாமே நவீன வசதியாக இப்போ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் நிறைய மின்சார வாகனங்கள், மின்சார பேருந்துகளை பார்க்கலாம். அப்போ இதன் மூலமாக ஒரு நிலையான சுற்றுச்சூழலை உருவாக்குறாங்கல்ல, இதற்காக பாராட்டு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 2025-26 நிதியாண்டில் மத்திய அரசின் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பு என்ன?
இதற்கான ஆன்சர் 7.4%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2025-26 நிதியாண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த நிதியாண்டு 2025ஆவது ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து 2026ஆவது ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதில் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி 7.4% இருக்கும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு கணிக்கிறாங்க. ஓகேவா, கணிக்கிறது யார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. மத்திய அரசு அந்த மாதிரி கணிக்கிறாங்க. நமக்கு இந்த நிதியாண்டில் முதல் காலாண்டில் வளர்ச்சி 7.8% இருந்துச்சு. இரண்டாவது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி 8.2% இருந்துச்சு. போன நிதியாண்டு 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்பிஐ அமைப்பு, இந்திய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, அவங்க வந்து இந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 7.3% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. இவங்க என்ன தான் கணித்தாலும் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற அமைப்பு எது அப்படின்னா தேசிய புள்ளிவிவர அலுவலகம் அப்படிங்கிற அமைப்பு தான் அவங்க கடைசியில் அறிவிப்பாங்க. ஓகே, அடுத்தது கன்னிமாரா நூலகம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கன்னிமாரா நூலகம் அது வந்து ரூபாய் 4.58 கோடியில் புதுப்பித்து திறந்திருக்காங்க. கன்னிமாரா நூலகம் 1896ஆவது ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி திறந்திருந்தாங்க. இப்போ அதை புதுப்பித்து திறந்திருக்காங்க. இது சென்னையில் எழும்பூரில் தான் இருக்குது. இந்த நூலகத்தில் 9.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்களும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் இருக்காங்க. அடுத்தது EOS N1 என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் ஏவுகிறது? இதற்கான ஆன்சர் PSLV C-62. இப்போ பார்த்திங்க அப்படின்னா EOS N1, EOS அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது தான். தமிழில் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து வர 12ஆம் தேதி விண்ணிலையில் செலுத்த போகிறாங்க. PSLV C-62 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்த போகிறாங்க. PSLV அப்படின்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது தான். ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் இதை விண்ணில் செலுத்த போகிறாங்க. இந்த ஆண்டு இஸ்ரோடைய முதல் திட்டமே இதுதான். அடுத்தது அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு 10 நாட்களுக்கு முன்னாடி அனுமதி பெற விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி 50,000க்கு மேற்பட்ட பேர் கூடுற கூட்டமாக இருந்தால் 30 நாட்களுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இதற்கு அனுமதி அளிக்கிறது அல்லது மறுக்கிறது அப்படிங்கிறது அரசு தரப்புலேருந்து 15 நாட்களில் தெரிவிக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி சாலை பேரணியை 3 மணி நேரத்துக்குள்ளாடியே நடத்த முடிக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. சாலை பேரணி நடைபெறும் போது சாலையில் ஒரு புறம் மட்டும்தான் பேரணி நடத்தணும், மறுபுறம் போக்குவரத்துக்கு வழிவிடணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இதை தவிர இன்னும் நிறைய தெரிவித்திருக்காங்க. ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்தது முன்னாள் மத்திய அமைச்சரான சுரேஷ் கல்மாட்டி, இவர் வந்து மரணம் அடைந்துட்டார். 1944 சென்னையில் பிறந்தவர். இவர் இந்திய விமானப்படை விமானியாக கூட இருந்திருக்காரு. அப்புறம் 1995 96 வரைக்கும் ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்திருக்காரு. இவர் ரயில்வே பட்ஜெட்டையுமே தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே ரயில்வே இணையமைச்சர் இவர் தான். அடுத்தது முக்கிய தினங்கள். சித்த மருத்துவ தினம் இந்த ஆண்டு 9வது சித்த மருத்துவ தினம். இது வந்து ஜனவரி 6ஆம் தேதி இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக ஆரோக்கியத்திற்கான சித்தா அப்படிங்கிறது தான். சித்த மருத்துவத்தின் தந்தை வந்து அகத்தியர். அவர் பிறந்தது ஆயில்யம் நட்சத்திரம் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தினம் என்னைக்கு வந்து மறுபடியும் வருதோ அப்போ தான் சித்த மருத்துவ தினம் வந்து கொண்டாடுவாங்க. அப்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி மறுபடியும் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் வந்து வந்திருக்கு. அதனால் ஜனவரி 6ஆம் தேதியை சித்த மருத்துவ தினமாக கடைபிடிக்கிறாங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதற்கான ஆன்சர் ஜனவரி 9, 2026. அடுத்தது இந்தியாவின் முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமாக உருவாக்கப்பட உள்ள கேஇ பன்யோர் மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். அடுத்தது கடல் நீரை குடிநீராக மாற்றும் சுதேஷ் என்ற கருவியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் DRDO. அடுத்தது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புழல். அடுத்தது எங்குள்ள திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் மதுரை. அடுத்தது தமிழகத்தில் 2025ஆவது ஆண்டில் மூளைச்சாவு அடைந்த எத்தனை பேரின் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன? இதற்கான ஆன்சர் 266. அடுத்தது என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2003 ஏப்ரல் 1. அடுத்தது
இந்திய செம்மொழிகளில் 55 நூல்களை தற்போது வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் தர்மேந்திர பிரதான். அடுத்தது, ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் எங்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முதல் கட்டம் எப்போது தொடங்குகிறது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 1, 2026. அடுத்தது, தற்போது உலக வங்கி எந்த மாநகர போக்குவரத்து கழகத்தை பாராட்டியது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, 2025-26 நிதியாண்டில் மத்திய அரசின் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்பு என்ன? இதற்கான ஆன்சர் 7.4%. அடுத்தது, கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, EOS N1 என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் ஏவுகிறது? இதற்கான ஆன்சர் PSLV C-62. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, நமக்கு சுதந்திர போராட்ட நேரத்தில் நடந்த சில நிகழ்வுகளுடைய வரிசைப்படுத்த சொல்லியிருந்தோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். இரண்டாவதாக அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடந்திருக்கும். மூன்றாவதாக கேதா சத்தியாகிரகம் நடந்திருக்கும். நான்காவதாக ரவுலட் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கான கேள்வி, சத்ய சோதக் சமாஜ் இதை 1873 ஆண்டில் தோற்றுவித்தவங்க யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ ஜோதிராவ் பூலே, ஆப்ஷன் பி ஸ்ரீ நாராயணகுரு, ஆப்ஷன் சி பண்டித ராமாபாய், ஆப்ஷன் டி தயானந்த சரஸ்வதி. இதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.